கமல் நடித்த படம் என்றாலே எப்படியாவது ஒரு உதட்டு முத்த காட்சி இருக்கும் என்பது எழுதப்படாத விதியாக இருந்து வந்தது. 1980, 90களில் கமல் நடித்த பெருவாரியான படங்களில் முத்தக்காட்சி இடம்பெற்று வந்ததால் அதற்காகவே தியேட்டர்களுக்கு விசிட் அடித்த ரசிகர்களும் உண்டு. அந்த அளவுக்கு கதைக்கு அவசியமான இடத்தில் உடன் நடிக்கும் கதாநாயகிக்கும் ரசிகர்களுக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் முத்தக்காட்சியில் நடித்திருப்பார் கமல். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் அவர் நடித்திருந்த புன்னகை மன்னன் படத்தில் கூட மலை உச்சியில் இருந்து தற்கொலை செய்யும் காட்சியில் ரேகாவுக்கு கடைசி முத்தமாக உதட்டு முத்தத்தை கொடுக்கும் கமல் அது பற்றி முன்கூட்டியே அவரிடம் சொல்லாமலேயே அந்த காட்சியில் நடித்ததாக கூட அந்த சமயங்களில் பெரிய டாக்காக இருந்தது. ஆனால் நாளடைவில் முத்த காட்சிகள் கமல் படங்களில் இடம்பெறுவது குறைந்தது. இடையிடையே அதை செய்து வந்தவர் இப்போது விஸ்வரூபம் 2 படத்தில் ரொமான்ஸ் காட்சிகள் தூக்கலாக இருப்பதால் மீண்டும் உதட்டு முத்த காட்சியில் நடித்து பரபரப்பு கூட்டியுள்ளாராம். இப்படத்தில் பூஜா குமார், ஆண்ட்ரியா என 2 அதிரடி நாயகிகள் இருப்பதால் கவர்ச்சி, ரொமான்ஸ், முத்த காட்சி என்று எந்த குறையும் இல்லாமல் கலகலப்பாகவும் கிளுகிளுப்பாகவும் விஸ்வரூபம் 2 தயாராகியுள்ளது.